ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அம்மனுடைய வழிபாடு தான். இந்த மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய மாதம். பல்வேறு இடத்துல ஆடி மாதத்தில் சிறப்பான வழிபாடுகள் பூஜைகள் அப்படின்னு விசேஷமா வந்துட்டு இருக்கும். இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்துல இறந்தவர்களுடைய வழிபாடா இருக்கட்டும், கன்னி தெய்வங்களோட வழிபாடா இருக்கட்டும், அம்மன் வழிபாடா இருந்தாலும் அனைத்துமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். அதிலும் இந்த மாதத்துல கூழ்வார்த்தல் அப்படின்ற அம்மனுக்கு உகந்த விசேஷங்களும் நடக்கும். அவ்வளவு சிறப்புமிக்க இந்த மாதத்துல நம்ம வீட்டுல ஏற்றக்கூடிய ஒரு தீபம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை நீக்கி செல்வ செழிப்போட வாழ வழிவகுக்கும். 8 திக்கிலுமிருந்து பணத்தை ஈர்த்து வந்து நம்மிடம் வந்து சேர்க்கும். அது என்ன தீபம், அந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும், அந்த தீபம் ஏற்றும் போது நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்ன, அதை குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வந்த முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த பதிவை மகாலட்சுமி தாயார வணங்கி நாம ஆரம்பிக்கலாம். லக்ஷ்மி இந்த தீபத்தை வந்து நாம காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் வந்து ஏத்தணும். அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுற காலை 3:15 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளாக ஏற்றிவிட வேண்டும். நம்முடைய தரித்திரம் அனைத்துமே வந்து நீங்கி வருஷம் முழுவதும் நாம பணத்தட்டுப்பாடு இல்லாம செல்வ செழிப்போடு வாழறதுக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏற்றி வழிபாடு செய்வது வந்து சிறப்பானது. முடிந்தவர்கள் இந்த ஆடி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம். முடியாதவர்கள் ஆடி மாதத்துடைய முதல் நாள் ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமாவது இந்த தீபத்தை நீங்க வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த தீபம் வந்து ஏத்துறதுக்கு என்னென்ன பொருள்கள் வந்து தேவை அப்படின்னு வந்து பார்த்தா 2 அகல் விளக்கு, தீபத்துக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் அல்லது சுத்தமான பசுனை வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. கொஞ்சமா மலர்கள் வந்து தேவை. அந்த அகல் விளக்கு வைக்கிறதுக்கு வந்து தட்டு, அகல் விளக்குல வைக்கிறதுக்கு மஞ்சள், குங்குமம், இதோடு சேர்த்து ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இது 3ஐயும் எடுத்து தூளாக்கி கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. காலையில எழுந்து குளிச்சு முடிச்சதும் பூஜை அறையில நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த விளக்கை வந்து தொடச்சிட்டு அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி அந்த விளக்கு வைக்கக்கூடிய தட்டுக்கும் நீங்க மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிருங்க. அது மேல இந்த விளக்கை வந்து வச்சுட்டு அதுல வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த தட்டுல வந்து வச்சிருங்க. அந்த தட்டை சுத்தி மலர்களால அலங்காரமும் வந்து பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த தட்டு வைக்கக்கூடிய இடத்துல அழகா பச்சரிசி மாவுல ஒரு சின்ன கோலம் வந்து போட்டுடுங்க. இப்போ அந்த கோலத்து மேல நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த தீபத்தட்டை வந்து வச்சுட்டு இப்ப சொல்ல போற இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்தபடியே நீங்க வந்து அந்த தீபத்தை வந்து ஏத்தணும். இந்த மந்திரம் இந்த நேரத்துல சொல்றது மிக மிக முக்கியம். அதுவும் குறிப்பா இந்த தீபத்தை ஏற்றும் போது இந்த மந்திரம் சொல்வது ரொம்பவே வந்து முக்கியம். தீபம் ஏற்றும் போது நாம சொல்ல வேண்டிய தீபலட்சுமியுடைய துதி மந்திரம் ஸ்ரீ சுபம் கரோதி கல்யாணம், ஸ்ரீ சுபம் கரோதி கல்யாணம், ஆரோக்கியம் தனசம்பதா, ஆரோக்கியம் தனசம்பதா, சத்ருபுத்தி விநாசாய, சத்ருபுத்தி விநாசாய, தீபஜோதிர் நமோஸ்துதே, தீபஜோதிர் நமோஸ்துதே. இந்த மந்திரத்துடைய பொருள் வந்து பார்த்தோம்னா எல்லா சுபகாரியங்களும் தடையின்றி நடக்கவும், எதிரி பயம் விலகவும், உடல் நலம் சிறக்கவும், பொன்பொருள் சேரவும் அருள் புரியும் தீபலட்சுமியே, எங்களுடைய அறிவாற்றல் இருளின்றி பிரகாசிக்கவும் அருள் செய்யும் உன்னை துதிக்கிறேன். இதுதான் இந்த மந்திரத்துடைய பொருள். இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே நீங்க தீபம் வந்து ஏத்தணும். இப்படி இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லி தீபம் வந்து ஏத்தினதுக்கு அப்புறம் நாம ஏற்கனவே பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, இது 3ம் சேர்ந்து நம்ம ஒரு பொடி பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொடியை அந்த விளக்குக்குள்ள வந்து நம்ம வந்து போட்டணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வந்து வேண்டிக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பம் துயரம் அனைத்துமே வந்து நீங்கி நல்ல பணவரவோட குடும்பம் வந்து செழிப்பா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சபடியே தீபத்தை தொட்டு வணங்கிட்டு நீங்க உங்க பூஜையை வந்து முடிச்சுக்கலாம்.
இந்த தீபத்தை ஆடி மாதத்தோட முதல் நாள் காலையில மற்றும் ஏற்றுவது மட்டுமல்லாம முடிஞ்சா இந்த மாதம் முழுவதுமே வந்து ஏற்றுங்க. முடியாதவர்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய தினங்களான ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி ஞாயிற்றுக்கிழமை, அது கூட ஆடி பூரம், ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல வந்து ஏற்றலாம். இன்னும் முடிந்தவர்கள் தினந்தோறுமே வீட்டுல காலை வேளையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யறப்போ உங்க வீட்டுல பணத்தட்டுப்பாடு அப்படின்ற ஒண்ணு இருக்கவே வந்துட்டு இருக்காது. தரித்திரம் வந்து நீங்கி வீடு வந்து சுபிட்சமா சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று இருக்கும் அப்படின்றதுல துளி அளவும் யாருக்குமே வந்து சந்தேகம் வந்து வேண்டாம். அனைவருமே அதிகாலை வேளையில இந்த தீப வழிபாட்டை வந்து செய்து மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளையும் பெற்று வாழ்க்கையும் வளமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.